இப்போதுதான் எங்கள் சேனலை நீங்கள் முதலாக பார்க்கிறீர்கள் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை அழுத்த மறந்து விடாதீர்கள். அப்போதுதான் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து காண முடியும். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சிறிய குக்கிராமத்தில் வசித்து வருபவர் பத்மா. இவருக்கு வயது 55 ஆகிறது. ஆனால் பத்மாவை பார்க்கும்போது திருமணமான ஒரு நளினமான பெண் போன்று மிகவும் எடுப்பான முன்னழகு தோற்றத்துடனும் அழகான தோற்றத்துடனும் காட்சி அளிக்கிறார். பத்மாவுக்கு அம்மா அப்பா என்று யாருமே இல்லை. சொந்த பந்தங்கள் என்று பெரிதாக எந்த உறவும் கிடையாது. தன்னுடன் பிறந்த ஒரே தங்கை மட்டுமே இருக்கிறார். இவருக்கு நிறைய வருடங்களுக்கு பிறகு கிடைத்த வாய்ப்பு இது. பத்மா கல்லூரியில் படிக்கும் காலத்திலிருந்தே மிகவும் அழகான தோற்றத்தில் இருந்தார். அதனால் சின்ன வயதிலிருந்தே பலருக்கும் இவர் மீது ஈர்ப்பு இருந்தது. ஆனால் குடும்ப வறுமை காரணமாக பத்மாவுக்கு அதிகம் படிக்க முடியவில்லை. தற்போது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். பத்மா காதல் திருமணமே செய்து கொண்டார். திருமணமான நாளிலிருந்து தனது கணவருடன் மிகவும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் காலப்போக்கில் கணவருக்கு அதிகமான குடிப்பழக்கம் ஏற்பட்டது. மேலும் கணவர் அடிக்கடி ஆபாச காட்சிகளை பார்த்து தனது இஷ்டத்திற்கு தன்னை கொடுமைப்படுத்தினார். இதனால் பத்மா குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் என்று முடிவெடுத்து கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றுவிட்டார். அதன் பிறகு தனிமையில்தான் வாழ்கிறார். பத்மாவுக்கு குழந்தைகள் எதுவும் இல்லை. அதனால் தனது தங்கையின் மகன் சரவணன் என்பவருடன் மிகவும் நெருக்கமாக பழகி வருகிறார். தனக்கென்று இருக்கும் உறவுகளில் வேறு யாருமே இல்லை. தங்கையும் தங்கை மகனுமே தனக்கு ஆதரவு என்று நினைக்கும் பத்மா சரவணனை தனது சொந்த மகனாகவே நேசிக்கிறார். அவருக்கு அடிக்கடி போன் செய்து பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். சரவணனுக்கு இப்போது 23 வயதாகிறது. இன்னும் திருமணம் ஆகவில்லை. படிப்பு முடிந்ததும் சென்னையில் ஒரு நல்ல வேலை கிடைத்ததும் தனது குடும்பத்துடன் சென்னையில் குடியேறினான். சென்னை போன பிறகு பத்மாவுக்கு யாருமே இல்லாததால் மிகவும் தனிமையாக இருந்தார். அதனால் தன் தங்கையிடமும் சரவணனிடமும் அடிக்கடி போன் செய்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் தனிமையாக இருக்கும்போது அடிக்கடி சென்னை வந்து அவர்களை சந்தித்துச் செல்வதும் உண்டு. அல்லது சரவணன் 2 மாதங்களுக்கு ஒருமுறை லீவ் எடுத்து ஈரோடு வந்து பத்மாவை சந்தித்துச் செல்வான். இதனால் பத்மாவுக்கு பெரிதாக வருத்தமே இருக்காது. தனது சம்பாத்தியத்திலேயே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று விரும்பும் பத்மா ஈரோட்டில் உள்ள ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணிபுரிந்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் மிக நேர்த்தியாக தனது வாழ்க்கையை நடத்தி வருகிறார். அவருக்கு தற்போது யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமில்லை. இப்படி இருக்க ஒரு நாள் பத்மா சரவணனிடம் தீபாவளிக்கு தனது வீட்டுக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே உங்களை எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். அதன்படியே சரவணனும் கம்பெனியில் விடுப்பு பெற்று தனது பெரியம்மா வீட்டுக்கு வந்தான். அவளை பார்த்த அந்த ஒரு நொடியே பத்மா சரவணனை கட்டி அணைத்து கொண்டார். என்னதான் பத்மாவுக்கு 55 வயதாக இருந்தாலும் அவரது இளமையான தோற்றமும் முன்னழகும் மிகவும் கவர்ச்சியாக இருந்ததால் சரவணனுக்கு அவரை பார்க்கும்போதே பிடித்து போனது. அவன் அடிக்கடி இவர் வீட்டுக்கு வந்தாலும் அவரை தனது அம்மாவாகவே நினைத்தாலும் அன்று ஒரு வித்தியாசமான கோணத்தில் அவளை பார்க்க நேர்ந்தது. பத்மா மீது சரவணனுக்கு ஒரு கண் விழுந்தது. அவனுக்கு திருமண வயதாகிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த உணர்வு வந்ததால் பெரியம்மா மீது அவன் ஈர்ப்பு கொள்ளத் தொடங்கினான். பத்மாவும் சரவணனும் அந்யோன்யமாக பழகினாலும் இந்த புதிய உணர்வு அவர்கள் உறவில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சரவணனுக்கு பத்மா மீது ஏற்பட்ட இந்த ஈர்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போனது. பத்மாவும் சரவணனை சந்தித்ததில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கினார். அவனிடம் மிகவும் இயல்பாக ஆனால் கொஞ்சம் இறுக்கமான தொடுதலுடன் பேசினார். சிரிப்பும் கலாட்டாவுமாக பகல் முழுவதையும் அவன் கூடவே கழித்தார். சரவணனும் பத்மாவின் இந்த மாற்றத்தை ஆர்வத்துடன் கவனித்தான். பத்மாவுக்கு வயது 55 என்றாலும் அவரது உடலுக்கு இன்னும் இளமை ததும்பிக் கொண்டிருந்தது.
அவர் அணியும் புடவைகள் முதல் பேச்சு வரை எல்லாமே ஒரு கவர்ச்சியான பெண்ணின் அடையாளமாக இருந்தது. கொஞ்சம் கொழுத்த உடல்வாகு, முழு கன்னங்கள், கண்களில் ஒரு புதிய பளபளப்பு. சரவணன் எதையும் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அவரது பார்வையில் இருந்தே அவன் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை பத்மா புரிந்து கொள்ள தவறவில்லை. பத்மாவும் ஒரு பெண்ணாக தனிமையில் நீண்ட காலம் வாடியிருந்தார். விவாகரத்துக்குப் பிறகு அவரது உடல் மனதுக்கான ஆசைகள் எல்லாம் அடங்கி கிடந்தன. ஆனால் சரவணனின் வருகை அவருக்குள் புதைந்து கிடந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்தது. இவன் நம்ம தங்கை மகன் தானே என்ற எண்ணம் முதலில் இருந்தாலும் நமக்கு வேறு யாருமே இல்லையே இவனைத் தவிர என்ற நினைப்பே பெரிதாக மேலோங்கியது. இரவு உணவு முடிந்ததும் எல்லாரும் தூங்கச் சென்று விட்டார்கள். சரவணன் தனது அறையில் படுத்தான். பத்மா தனது அறையில் தனிமையில் படுத்து அன்று பகலில் நடந்தவற்றை எல்லாம் நினைத்து பார்த்தார். சரவணன் சொன்ன வார்த்தைகள், அவன் பார்வை, அவன் தொடுதல் எல்லாம் அவர் மனதை கவ்வின. இன்னைக்கு எனக்கு ஆட்சேபனை இல்லனா என்னோட தூங்குறியா என்று அவன் கேட்டது போன்ற ஒரு பாவனையில் பேசியதாக அவர் நினைவு கூர்ந்தார். உண்மையில் அவன் அவ்வாறு வெளிப்படையாக கேட்கவில்லை. ஆனால் அவன் செயல்களில் அந்த மறைமுகமான அழைப்பு இருந்தது. அதன் பிறகு பத்மா எழுந்தார். குளித்து ஒரு மெல்லிய பாவாடை உடுத்திக்கொண்டு அறையில் இருந்த விளக்கை மட்டும் மங்கலாக வைத்தார். அந்த நிலவொளிக்குப் பிறகு அவர் சரவணனின் அறைக்குச் சென்று மெதுவாக கதவை தட்டினார். சரவணன் உள்ளே வரச் சொன்னான். பத்மா உள்ளே நுழைந்ததும் அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் பெரியம்மாவை இந்த நேரத்தில் இந்த உடையில் அவன் எதிர்பார்க்கவில்லை. உடனே சரவணன் எழுந்து உட்கார்ந்தான். பத்மா மெதுவாக அவன் அருகே வந்து அமர்ந்தார். தூங்க வரலையா பெரியம்மா என்று சரவணன் கேட்டான். அதற்கு பத்மா தூங்குறதுக்குதான் வந்தேன். ஆனா இங்குதான் என்னை தூங்க வைக்கணும்னு நினைக்கிறேன் என்று பதிலளித்தார். அது ஒரு தெளிவான அழைப்பாகவே இருந்தது. சரவணனுக்கு முதலில் தயக்கமாகவும் பயமாகவும் இருந்தது. ஆனால் உடனே அவனது மனதில் வேறு ஒரு எண்ணம் ஓடியது. தான் பல நாட்களாக கனவு கண்ட ஒன்று நிஜமாகிக் கொண்டிருந்தது. அந்த தயக்கத்தை அவன் விரைவில் உதறி தள்ளினான். பத்மாவின் கையை பிடித்து அருகில் இழுத்தான். அவர்கள் இருவரும் அன்றிரவு பேசிக்கொள்ள மறந்துவிட்டார்கள். ஆசைகளும் உணர்வுகளும் மட்டுமே அவர்கள் மொழியாக இருந்தன. அந்த நேரத்தில் வயது வித்தியாசமோ உறவு முறையோ எதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை. இருளில் தொலைந்து போன ஒரு ஆணும் பெண்ணுமே இருந்தார்கள். பத்மாவால் நம்பவே முடியவில்லை. தான் ஒரு 23 வயது இளைஞன் மீது இத்தனை ஆசையாக இருப்பதை சரவணனால் நம்பவே முடியவில்லை. தனது 55 வயது பெரியம்மா இன்னும் இத்தனை அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதை. இந்த இரவு அவர்கள் உறவின் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஆனால் தீபாவளி முடிந்து சரவணன் சென்னை திரும்பும் போது என்னவாகும்? அதை அடுத்த பகுதியில் காணலாம். அந்த இரவு முழுவதும் பத்மாவும் சரவணனும் ஒன்றாக கழித்தார்கள். பத்மா தனது 55 வயதிலும் ஒரு யுவதியைப் போன்று உணர்ந்தார். சரவணனின் இளமை தொடுதல், அவரது வெப்பமான முத்தங்கள், அவரது ஆசை நிறைந்த பார்வைகள் எல்லாமே பத்மாவுக்கு புதிதாக இருந்தன. ஒருபுறம் தனது கணவனிடம் இருந்து கிடைக்காத சுகத்தை சரவணன் தருகிறான். மறுபுறம் தானே முதலில் இப்படி ஒரு சுதந்திரமான உறவை அனுபவித்தாள். சரவணனும் அவரை விட்டு நகரவில்லை. இரவு முழுக்க அவன் பத்மாவை தனது கைகளால் ஆராய்ந்தான். அவளை புரிந்து கொள்ள முயன்றான். அவளது உடலின் ஒவ்வொரு பகுதியும் எப்படி ரசிப்பது என்பதை அவன் அறிந்திருந்தான். இதற்கு முன் அவனுக்கு அத்தகைய அனுபவம் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் இயற்கையாகவே அவனால் பத்மாவை மகிழ்விக்க முடிந்தது. பத்மாவுக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது. இந்த பையன் இவ்வளவு திறமையாக இருக்கானே என்று அவள் நினைத்தாள். அவன் அவளை பல தடவைகளில் உச்சி மகிழ வைத்தான். ஒவ்வொரு தடவையும் அவளது உடல் அவனுக்கு சரணடைந்தது. சரவணனும் பத்மாவை ஒருபோதும் அம்மாவாக நினைக்கவில்லை. அவன் அவளை ஒரு பெண்ணாகவே கண்டான். விடியற காலை 4 மணி அளவில் இருவரும் சோர்வடைந்தார்கள்.
ஆனால் அந்த சோர்வு மிகுந்த திருப்தியுடன் இருந்தது. பத்மா சரவணனின் மார்பில் சாய்ந்து படுத்திருந்தாள். சரவணன் அவளது தலையை வருடிக் கொண்டிருந்தான். எனக்கு உன்னை விட்டு போக மனசில்லை என்றாள் பத்மா. நானும் தான். ஆனா இப்போ நான் கட்டாயம் சென்னை போகணும் என்றான் சரவணன். அப்போதுதான் பத்மா, இனி நீ என்னோட ஈரோடு வேலைக்கே வந்துடலாமா என்று கேட்டாள். சரவணன் சற்று யோசித்தான். அதுக்கு நான் என் அம்மா கிட்ட சொல்லணுமே சென்றான். சொல்லு, நாம இருக்கிற கம்பெனியிலேயே உனக்கு வேலை வாங்கி தரேன் என்றாள் பத்மா. இருந்தாலும் சரவணன் சென்னை திரும்ப வேண்டியதாயிற்று. மறுநாள் காலையில் அவன் கிளம்பிய போது பத்மாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. இன்னும் ஒரு வாரத்திலேயே நான் மறுபடி வந்துடுறேன் என்று சரவணன் சமாதானம் சொன்னான். ஆனால் பத்மாவுக்கு அந்த ஒரு வாரம் கூட பெரிதாகப்பட்டது. சரவணன் சென்னை சென்ற பிறகு பத்மா மிகவும் தனிமையை உணர்ந்தாள். அவனோடு இணைந்து கழித்த இரவு அவளால் மறக்க முடியவில்லை. அவள் குளிக்கும் போதும், சாப்பிடும் போதும், வேலை செய்யும் போதும், உறங்கும் போதும் எப்போதும் சரவணனின் நினைவுதான். அவனது உதடுகள், அவனது விரல்கள், அவனது மார்பு, அவன் பேச்சு எல்லாமே ஒரு புயலைப் போல் அவள் மனதை அடித்துச் சென்றன. அப்படியே ஒரு நாள் பத்மா தைரியமாக சரவணனுக்கு போன் செய்தாள். டேய் சரவணா, எனக்கு உன் பேச்சே போதும்ல, நேர்ல பார்க்கணும் போல இருக்கு என்றால் நானும் வர ஆசைப்படுறேன் பெரியம்மா என்றான் சரவணன். இந்த வாரம் வந்துடுறேன் என்றான். ஆனால் பத்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருந்தது. சரவணன் வந்தாலும் அவன் மறுபடி சென்னை திரும்புவான். அதனால் அவன் என்றைக்கும் தன்னோடு இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அதற்கான முயற்சியில் பத்மா இறங்கினாள். தனது நிறுவனத்திலேயே சரவணனுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக அவனுக்கும் அவனது அம்மாவுக்கும் சொல்லி ஈரோடு வரும்படி நெருக்கடி கொடுத்தாள். கடைசியில் சரவணனும் சம்மதித்தான். அவன் ஈரோடு வேலைக்கு மாறி வந்தான். பத்மாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்போது சரவணன் ஈரோடு வந்துவிட்டான். இருவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை. இனி அவர்களின் உறவு எப்படி வளரும்? மனைவி விஷயத்தில் என்ன நடக்கும்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். சரவணன் ஈரோடு வந்து புதிய வேலையில் சேர்ந்த பிறகு பத்மாவின் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. அவர்கள் இருவரும் ஒரே நிறுவனத்தில் பணி புரிந்ததால் தினமும் ஒருவரை ஒருவர் பார்ப்பது, பேசுவது, சேர்ந்து சாப்பிடுவது என வழக்கமாகிவிட்டது. ஆனால் அது மட்டும் போதவில்லை. பத்மாவுக்கு வேலை முடிந்ததும் இருவரும் சேர்ந்து பத்மாவின் வீட்டுக்கு செல்வார்கள். மாலை நேரங்களில் தனிமையாக பேசுவார்கள். இரவில் மற்றவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்கள் முழுக்க முழுக்க ஒன்றாக இருப்பார்கள். பத்மாவுக்கு அப்படி ஒரு உறவு இப்போதுதான் கிடைத்தது. அவள் அதை முழுமையாக அனுபவித்தாள். சரவணன் அவள் வீட்டிலேயே தங்குவதற்கும் ஏற்பாடு ஆகியிருந்தது. ஆனால் காரியம் என்னவென்றால் இருவருக்கும் இடையே பகல் முழுவதும் என்ன நடந்தாலும் இரவு மட்டும் போதாது என்று இருந்தது. பணி முடிந்து வீடு திரும்பியதும் இரவு தாமதமாக கதைகள் பேசிக்கொண்டே தழுவிக்கொண்டே உறவின் பல பரிமாணங்களில் ஈடுபட்டனர். பத்மாவின் உடல் அவளது 55 வயதுக்கு புத்துயிர் பெற்றது போல் இருந்தது. அவள் முகத்தில் ஒரு பொலிவு வந்தது. உடலில் ஒரு விறுவிறுப்பு ஏற்பட்டது. அவள் சிரித்தபடியே சரவணனை நோக்கி, நீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது என்றாள். சரவணன் அவளை அணைத்துக் கொண்டு, இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்றான். சில வாரங்களில் சரவணனின் திருமண விஷயம் முன் வந்தது. அவனது அம்மா வழக்கமான சம்பிரதாயமான பெண்களை பார்க்கத் தொடங்கினார். கடிதங்கள், புகைப்படங்கள், உறவினர்கள் மூலமாக வரும் அழைப்புகள். சரவணன் ஆரம்பத்தில் ஒன்றும் பேசாமல் இருந்தான். ஆனால் ஒரு நாள் பத்மா தைரியமாக கேட்டாள், நீ இப்போ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறியா? சரவணன் சற்று நிதானித்தான். எனக்கு உன்னை விட யாரும் முக்கியமில்லை பெரியம்மா என்றான். ஆனா அம்மாவும் சமூகமும் வேற மாதிரி நினைக்கும் என்றான். பத்மா அப்பப்போது கூறினாள், நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் என்னை மாத்திரம் ஒருபோதும் மறந்துவிடாதே, என்னோட இந்த உறவை தொடர வேண்டும் என்றால். சரவணன் அதற்கு இசைந்தான்.
நான் மனைவியை மணந்து கொண்டாலும் என்னால் உன்னை துறக்க முடியாது. நான் இரகசியமாக உன்னை சந்திப்பேன். முடிந்தவரையில் உனக்காக நேரம் ஒதுக்குவேன் என்றான். இந்த உறுதிமொழி பத்மாவுக்கு போதுமானதாக இருந்தது. சரவணனின் திருமணம் வெகுவிரைவில் ஒரு சிறிய கிராமத்து பெண்ணுடன் நிச்சயமானது. பத்மா அதில் மகிழ்ச்சியுடன் உறவினராக கலந்து கொண்டாள். திருமணத்தன்று சரவணன் புதுமண தம்பதியுடன் இருந்தபோதும் அவன் பத்மாவை ஒரு தடவை மறைமுகமாக பார்த்து வருகிறேன் எனும் பார்வை பார்த்தான். பத்மா புன்னகைத்தாள். சரவணன் திருமணம் ஆகிவிட்டது. அவனுக்கு ஒரு இளம் மனைவி கிடைத்தாள். ஆனால் பத்மாவின் மீதான அவனது ஆசை எப்படி இருக்கும்? இரகசிய உறவு தொடருமா? அடுத்த பகுதியில் விவரிக்கிறேன். சரவணனின் மனைவி பெயர் திவ்யா. ஒரு நல்ல பண்புள்ள அழகான சின்ன வயது பெண். திருமணத்திற்கு பிறகு திவ்யா சரவணனுடன் ஈரோடு வந்து சேர்ந்தாள். முதலில் அவள் பத்மாவை ஒரு பெரியம்மாவாக மதித்தாள், நேசித்தாள். பத்மாவும் அவளை மிகவும் அன்பாக நடத்தினாள். ஆனால் இரகசியமாக சரவணனும் பத்மாவும் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டனர். இப்போது சரவணனின் மனைவி அவனோடு இரவில் உறங்குகிறாள். அதனால் சரவணனுக்கு பத்மாவை சந்திக்க நேரம் ஒதுக்குவது கடினமாகியது. ஆனாலும் அவன் வழி பார்க்க தவறவில்லை. கம்பெனியில் வேலை இருக்கு என்று சொல்லி இரவு நேரங்களில் வெளியேறுவான். அல்லது நண்பன் வீட்டுக்கு போகிறேன் என்று போய் சொல்லிவிட்டு பத்மாவின் வீட்டுக்கு சென்று ஒரு 2 மணி நேரம் கழித்துவிட்டு வருவான். திவ்யா வெகுநேரம் ஒன்றும் கேட்கவில்லை. ஏனெனில் சரவணன் அவளை நன்றாக கவனித்துக் கொண்டிருந்தான். பத்மாவுடன் கற்றுக்கொண்ட அனுபவம் அவனுக்கு உதவியது. திவ்யாவின் உடல் மொழியே அவள் விருப்பங்களை, அவளது தேவைகளை புரிந்து கொள்ள அவன் திறமையாக இருந்தான். அதனால் திவ்யா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவனிடத்தில் முழு நம்பிக்கையும் கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவு சரவணன் பத்மாவின் வீட்டில் இருந்தான். அப்போது பத்மா அவனிடம், இப்போ உனக்கு மனைவி இருக்கா? நான் வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லுவியா என்று கேட்டாள். ஒருபோதும் இல்லை பெரியம்மா, எனக்கு நீ தனியாக ஒரு இடம் என்றான் சரவணன். உன்னால் எனக்கு கிடைத்த சுகம், உணர்வு, புரிதல் ஒன்றும் வேறு யாரிடமும் இல்லை என்றான். பத்மா அதை கேட்டு மனம் பொங்கினாள். நானும் உன்னை விட முடியாது என்றாள். பின்னர் இருவரும் அன்றிரவு மறுபடி ஒன்று சேர்ந்தார்கள். பத்மா 5 வயதிலும் சரவணனின் முன் ஒரு சிறுமியைப் போல் நடந்து கொண்டாள். அவளது கவனிப்பை முழுமையாக அனுபவித்தாள். சரவணனும் அவளது அனுபவத்தை, அவளது மென்மையான தொடுதலை, அவளது பாசத்தை ரசித்தான். நாட்கள் செல்லச் செல்ல சரவணனின் மனைவிக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவ்வளவு நேரம் கம்பெனியில் என்ன வேலை என்று ஒரு நாள் கேட்டாள். ஆனால் சரவணன் அதை புன்னகையுடன் தட்டி கழித்தான். எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நான் கஷ்டப்பட்டு தானே நமக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்றான். திவ்யா நம்பினாள். ஆனால் ஒரு நாள் திவ்யா தற்செயலாக பத்மாவின் வீட்டின் அருகே போனபோது அங்கு சரவணனின் பைக் நின்றதைக் கண்டாள். அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சரவணன் இங்கே என்ன வேலை என்று எண்ணினாள். ஆனால் அவள் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. மெதுவாக விசாரிக்க ஆரம்பித்தாள். திவ்யாவுக்கு சந்தேகம் வர தொடங்கிவிட்டது. இப்போது என்ன நடக்கும்? இரகசியம் வெளியாகுமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். திவ்யாவின் மனதில் பெரும் சந்தேகம் உருவாகியது. 2 நாட்கள் கழித்து ஒரு நாள் மதியம் சரவணன் கம்பெனிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். ஆனால் திவ்யா அவனை பின்தொடர்ந்தாள். அவன் பத்மாவின் வீட்டுக்கு செல்வதைக் கண்டால் உள்ளே நுழைந்தான். கதவு மூடப்பட்டது. திவ்யா சற்று நேரம் வெளியே காத்திருந்தாள். பிறகு மெதுவாக வேறு வழியாக உள்ளே பார்த்தாள். பத்மாவும் சரவணனும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்ததைக் கண்டாள். அதற்கு மேல் என்ன நடந்தது என்று பார்ப்பதற்கு அவளால் முடியவில்லை. அவள் கண்கள் கலங்கின. காதல், மரியாதை, மதிப்பு, குடும்பம் எல்லாம் சரிந்து விழும் சத்தம் கேட்டது. அன்று மாலை சரவணன் வீட்டுக்கு வந்தான். திவ்யா அவனிடம் நேருக்கு நேர் கேட்டாள். பெரியம்மா வீட்டுக்கு ஏன் போனே? சரவணன் திடுக்கிட்டான். ஒரு வேளையா கம்பெனி விஷயமா?
என்றான். இல்லை, இது வேறு விஷயம் என்றாள் திவ்யா. நான் பார்த்துட்டேன். உன்னை பத்மா பெரியம்மா கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரவணனால் மறுக்க முடியவில்லை. மௌனமானான். திவ்யா அழுதாள். இது சரியா? உனக்கு நான் ஒரு பொம்மையா? நான் இந்த வாழ்க்கையை விட முடியாது என்றாள். ஆனால் சரவணன் அவளை தடுத்தான். நான் உன்னை ஏமாத்தலை திவ்யா, இது ஒரு பழைய உறவு. நான் இதை விடவும் முடியாமல் இருக்கிறேன். ஆனால் உன்னையும் விட முடியாது என்றான். திவ்யாவுக்கு பெரும் அதிர்ச்சி. அவளால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் பத்மாவை நேரில் சந்திக்க முடிவு செய்தாள். அடுத்த நாள் நேராக பத்மாவின் வீட்டுக்கு சென்றாள். ஏன் இப்படி செய்தீங்க என்று கேட்டாள். நீங்க என் கணவனை உங்க ஆசைக்கு பயன்படுத்திட்டீங்களே. பத்மா முதலில் அதிர்ந்ததாள். பின்னர் அமைதியாக, நான் உன்னை புரிந்து கொள்ள முடிகிறது திவ்யா. ஆனால் எனக்கு 55 வயதில் கிடைத்த ஒரே மகிழ்ச்சி சரவணன்தான். எனக்கு உறவுகள் இல்லை. ஆசை இல்லை. குடும்பம் இல்லை. நானும் ஒரு பெண்தான். எனக்கும் தனிமை தாங்காமல் போய்விட்டது என்றால் திவ்யா பேசாமல் நின்றாள். அது என்ன நியாயம்? எனக்கும் உங்களுக்கும் சரவணன் என்ன கணவன்? அவனை வேறொருத்தியோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இல்லை என்றால் உனக்கு அவனோடு இருக்கும் உறவு மட்டும் போதாதா? என்றாள் பத்மா. இல்லை என்றால் திவ்யா உறுதியாக. இந்த சூழலில் சரவணன் நடுவில் வந்து நின்றான். இருவரையும் இழக்க நான் தயாராக இல்லை என்றான். நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். தீர்மானி என்றாள் திவ்யா. பத்மா கண்ணீர் வடித்தால் மனைவிக்கு தெரிந்துவிட்டது. இப்போது சரவணன் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டியுள்ளது. மனைவியா அல்லது பத்மாவா? அல்லது இருவரையுமா? அடுத்த பகுதியில் முடிவு. சரவணனுக்கு முன்னான் ஒரு பெரிய சவால். ஒருபுறம் தனக்கு வாழ்க்கை துணையாக கிடைத்த இளம் மனைவி திவ்யா, மறுபுறம் தனக்கு ஒரு தாய் போலவும் ஒரு பெண்ணாகவும் உணர்வுகளை கொடுத்த பத்மா. இருவரையும் பிரிய மனமில்லாமல் அவன் ஒரு புதிய வழியை முயற்சித்தான். நான் உங்களை இருவரையும் விரும்புகிறேன் என்றான் சரவணன். என்னால முடியும்னா நீங்க இருவரும் சமாதானமாயிருந்தா நான் இருவருக்கும் நேரம் ஒதுக்குவேன். ஆனா அது முடியாதுன்னா என்னை விட்டு போயிடுங்க. எனக்கு யாரையும் தேர்ந்தெடுக்க தெரியல என்றான். திவ்யா முழுக்க முழுக்க உடன்படவில்லை. ஆனால் தனது கணவனை இழக்க பயந்தாள். அவள் மெதுவாக பத்மாவின் மீது பரிதாபமும் வெறுப்பும் கொண்டாள். பத்மாவும் உள்மனதில் ஒரு குற்ற உணர்வுடன் இருந்தாள். ஆனாலும் சரவணனை துறக்க தயாராக இல்லை. சரவணன் ஒரு ஒப்பந்தம் போல் முடிவெடுத்தான். நான் பத்மாவை வாரத்தில் 2 நாட்கள் சந்திப்பேன். மற்ற நாட்கள் திவ்யாவுடன் இருப்பேன். எந்த ரகசியமும் இல்லாமல் இந்த விஷயம் இருவருக்கும் தெரிந்திருக்கும். திவ்யா கடுப்புடன் ஒப்புக்கொண்டாள். பத்மாவும் மனம் வெறுத்து பேசாமல் இருந்தாள். நாட்கள் சென்றன. ஆனால் திவ்யாவுக்கு அந்த உறவு செரிமானங்கவில்லை. அவள் ஒருநாள் பத்மாவிடம் நேரில் சென்று, எனக்கு இது வேண்டாம். நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த திருமணத்தை விவாகரத்து செய்து விடுவேன் என்றாள். அதை கேட்ட சரவணன் அதிர்ச்சி அடைந்தான். அதற்குள் பத்மாவின் உடல்நிலை சரியில்லாமல் போனது. வயது மூத்தவர் அழுத்தம், தனிமை, மன அலைச்சல் காரணமாக அவர் மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சரவணன் அவரை காணச் சென்றான். திவ்யாவும் தயங்கி தயங்கி சென்றாள். பத்மா கையை பிடித்து, மன்னிச்சிடுங்கமாம், நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது என்றால் திவ்யாவுக்கு மனம் கரைந்தது. பத்மாவின் நிலை இரக்கத்தை தூண்டியது. உங்களை பார்த்துக்கிறேன் பெரியம்மா என்றால் பத்மா சரவணனிடம், நீ அவளோடு சந்தோஷமாய் இரு, என்னை விட்டுடு. எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்திடுறேன் என்றாள். சரவணன் அழுதான். இல்லை, நீயும் எனக்கு வேணும் என்றான். திவ்யா பெருமூச்சு விட்டாள். சரவணன், நான் உன்னை விவாகரத்து செய்யப் போவதில்லை. ஆனால் இந்த இரகசியம் எங்கள் குடும்பத்தில் நிலைக்கக் கூடாது. பத்மாவை மரியாதையாக கவனித்துக்கொள். ஆனால் அவளோடு நீ உடல் உறவு கொள்ளக்கூடாது என்றாள்.
சரவணனும் பத்மாவும் அதற்கு இணங்கினார்கள். பத்மா மருத்துவமனையிலிருந்து வெளியேறி தற்காலிகமாக வேறொரு வீட்டுக்கு குடிபெயர்ந்தார். சரவணனும் திவ்யாவும் இடையிடையே அவளை பார்க்கச் சென்றனர். பத்மா தனிமையில்தான் இருந்தாள். ஆனால் மன அமைதியுடன் அவள் இறுதிவரை சரவணனுக்கு ஒரு தாயாகவே மாறினாள். அன்று ஒரு நாள் நடந்தது எல்லாம் ஒரு கசந்த கனவாக மாறிப்போனது. இது ஒரு சோகமான முடிவு. குடும்பம், காதல், ஆசை, வயது, உறவு இவை அனைத்தும் கலந்து மனதை குழப்பும் கதை. உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை ஒரு பெண்ணின் தனிமையின் வெளிப்பாடு, தாய் பாசத்தின் தவறான பாதை மற்றும் குடும்ப மதிப்புகளின் சிதைவை காட்டுகிறது. பத்மா 55 வயதில் தனது தங்கை மகன் மீது கொண்ட ஆசை, அவரது 23 வயது இளமையில் கொண்ட ஆர்வம் இரண்டும் ஒரு கட்டத்தில் குடும்பத்தையே உழுக்குகின்றன. திவ்யா என்ற இளம்பெண்ணின் மனதில் விழுந்த அதிர்ச்சி, அவளது அமைதியும் பொறுமையும் பாராட்டுக்குரியது. ஆனால் சரவணனின் சுதந்திரமான முடிவுகள் அவனையும் அவனை சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் உடலும் மனமும் ஆசையும் இருந்தாலும் அவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். கதையின் இறுதியில் பத்மா தன்னை ஒதுக்கிக் கொள்கிறார். சரவணன் தனது மனைவியுடன் வாழ்கிறான். திவ்யா மன்னித்து குடும்பத்தை காப்பாற்றுகிறாள். இருப்பினும் ஒரு கசப்பு மனதில் எஞ்சியிருக்கும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: உறவுகள் புனிதமானவை. அவற்றை எல்லைகளை மீறி அணுகும்போது இழப்புகள்தான் மிஞ்சும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இதுபோன்ற உணர்வு பூர்வமான தைரியமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. உங்கள் கோரிக்கைப்படி ஒவ்வொரு பகுதியின் முடிவிலும் ரிவ்யூ கொடுக்கப்பட்டுள்ளது.